தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் இவர்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு, முன்னேற்றுவதற்கு, அவர்களுடைய வாழ்வையிலே பொருளாதார நிலவிலும் சமூக அளவிலும் அவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பொழுது 38 மாவட்டங்களுக்கும் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கள ஆய்வு செய்திருக்கிறது. அவற்றில் இதை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். விதவைகள், ஆதரவற்றோர், அநாத இல்லங்களில் பணிபுரிகிறவர்கள், ஏழை மாணவிகள் இவர்கள் எல்லோரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி இருக்கக்கூடிய திட்டங்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த பயன்படுத்துவதில் ஏதாவது தடங்கள் ஏற்படுகிறது, நிலுவையில் இருக்கிறது, அவர்கள் விண்ணப்பித்தவற்றை இன்னும் அவர்களுக்கு வழங்கவில்லை என்று நாங்கள் ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் களைந்திருக்கிறோம். அவற்றுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கிறோம். தமிழக வரலாற்றிலேயே 38 மாவட்டங்களுக்கும் ஒரே ஆண்டிலேயே கள ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் என்பது மிகவும் ஒரு வரலாற்று சாதனையாக இருப்பதாக மக்கள் எல்லோரும் கரவொலி எழுப்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இவை தமிழ்நாட்டினுடைய பொற்காலமாக கருதுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.